அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்களே நலமா இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம். பெண் குழந்தை பிறப்பது நற்செய்திங்கிற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவசியம் பாருங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இன்னைக்கு நம்மள வந்துகிட்டு மனித குலத்துல பிறக்க வச்சதுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்மளுக்கு வந்துட்டு எல்லா வகையான வாழ்வாதாரத்துக்குள்ள எல்லா வழிகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்துல ஏற்படுத்தி குடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது வந்துகிட்டு, நம்ம விருப்பத்துக்கு எதுவுமே நடக்க போறதில்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய எது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் நடக்குது. இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு குடும்பம் குடும்பமா நம்ம இருக்கோம்னு சொன்னா, அதுக்கு வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில என்னன்னாக்கா, அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன தேவைங்கிறத முழுமையா பூர்த்தி பண்ணியிருக்கான். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு எது தேவைங்கிறது அவன் தான் அறிஞ்சவன். நமக்கு வந்துட்டு ஒரு பிடிக்கும், சிலது வந்துட்டு பிடிக்காது. ஆனா அல்லாஹ் தஆலா எது உனக்கு சரிங்கிறத அவன் தான் நிர்ணயம் பண்றது. அதனால அந்த அடிப்படையில நம்ம வந்து பார்க்கும்போது, சில குடும்பங்கள்ல என்ன அப்படின்னு சொன்னா, அ வ குழந்தைகளுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில வந்துட்டு, ஆண் குழந்தை, பெண் குழந்தைன்னு வந்துட்டு சில நேரத்துல பிரிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அது வந்து எப்படின்னாக்கா, இந்த உலக வாழ்க்கையில வந்து நமக்குள்ள பொருளாதார வருமானத்த வச்சுட்டு நம்ம நிர்ணயம் பண்றதுனால வர தவறு. அதாவது இத வந்து கூட நம்ம வந்து இப்படி பிரிக்கிறதுக்கு கூட நமக்கு எந்த விதத்துலயுமே வந்து அனுமதி கிடையாது. பொதுவா பாருங்க, அல்லாஹ் தஆலா வந்து பெண் குழந்தைய வந்து நற்செய்தின்னு சொல்றான். ஆனா, நமக்கு வந்து ஒரு குடும்பத்துல வந்து 3 பிள்ளை, 4 பிள்ளைகள் பொம்பள பிள்ளையா பிறந்துருச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய முகங்களே வந்து வாடி போயிருது. அந்த மாதிரிலாம் போறதுக்கு வந்துட்டு மார்க்கத்துல அனுமதி கிடையாது ஃபர்ஸ்ட்டு. அதாவது வந்துகிட்டு அதனால வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, பிற்காலத்துல வந்து அதனுடைய வாழ்க்கையில வந்துகிட்டு நம்ம நெறைய நஷ்டப்படுவோம், கஷ்டப்படுவோமோ அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்த வந்து சைத்தான் ஏற்படுத்தி குடுத்துறான் நமக்கு. அத நம்ம நம்பி என்ன பண்ணிடுறோம்னா, அதனுடைய வளர்க்கும்போதே வந்து சில பாரபட்சமான சூழ்நிலையில வளர்க்குறோம். ஆண் பிள்ளைகள்ங்கும்போது அது ஒரு தனி மகிழ்ச்சி நமக்கு இயல்பாவே ஏற்படுது அது. ஆனா வந்துட்டு ஆண் பிள்ளைகள பொறுத்தளவுல வந்து நமக்கு வந்து அது வாரிசு. நம்ம எப்படியோ அடுத்தாப்புல அதனுடைய ஜெனரேஷன் அப்படிதான் வருமே ஒழிய, பெண் குழந்தைகள் வந்து வந்து நமக்கு வந்து பெரிய பரக்கத்து. அதாவது அது வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வறுமையில உதவு பண்ணுதுன்னு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி. அல் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 58வது வசனமா வருது இது. அதாவது தாய் தந்தையர்களுக்கு சுமைகள் இல்ல பெண் குழந்தைகள். அவர்கள் அல்லாஹ்விடம் கிடைத்த மாபெரும் அருட்கொடைகள் அல்லாஹ். அதாவது ஒவ்வொரு விஷயமே நம்ம பார்க்கும்போது வந்துட்டு, எ நம்ம பார்வைக்கு வந்து வித்தியாசமா தெரியலாம். ஆனா அப்படி இல்ல அது. பாருங்க, அதாவது ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா தீர்மானிக்கிறது நம்ம கையில ஒண்ணுமே இல்லங்க. அது அல்லாஹ்வுடைய தீர்மானத்துல உள்ளது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, "படைத்தவன் தீர்மானிப்பது பாலினம். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் நாடியதை படைக்கிறான். தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான். தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான். அல்லது ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து அவர்களுக்கு வழங்குகிறான். தான் நாடியோரை மலடாக ஆக்கிறான். அவன் அறிந்தவன், ஆற்றலுடையவன்." அல் குர்ஆன்ல 42வது அத்தியாயத்துல 49, 50வது வசனத்துல வருது. பாருங்க, நெறைய பிரச்சனைகள் வந்துட்டு என்னன்னாக்கா, ஒண்ணு கணவன குறை சொல்றது, இல்ல மனைவி குறை சொல்றது. இந்த மாரி தான் ஆகுது அதுலயே. அதாவது அல்லாஹ் தஆலா நாடுனது நடக்குங்கிறத நம்ம நம்பலைன்னு சொன்னா, நம்ம வந்து குர்ஆனையும் அல்லாஹ்வையும் நம்ம மறுத்த மாரி ஆயிடுது அது. அந்த மாரி அந்த மாரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எப்பவுமே போகக்கூடாது. பொதுவா வந்துட்டு ஆண் குழந்தைய பொறுத்தளவு வந்து அது நமக்கு வாரிசுங்க. அது வந்து வாரிசுன்னு சொன்னா, அது வந்து நம்மளுடைய வ வ அத வளர்த்து நம்ம அது நல்ல மாரி வளர்த்து ஆளாக்கி, அதுகளுக்கு மார்க்க கல்வியிலிருந்து உலக கல்விகளும் குடுத்து, அது நம்மள மாரி வந்து அது உழைச்சு சம்பாரிச்சு, அது வந்துட்டு அடுத்து ஜெனரேஷன கொண்டு வரதுக்குள்ள இது கொண்டு வந்து ஆண் குழந்தையோட பொறுப்பு அது. ஆனா பெண் குழந்தை வந்துச்சுனாக்கா, நம்ம வந்து பருவம் அடையிற வரையிலும் வந்துட்டு அத ரொம்ப பக்குவமா வளர்க்க வேண்டிய நம்ம கடமையில இருக்கோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம வந்து வ நம்ம எந்த விதமான பாகுபாடும் இல்லாம அத பார்த்து வளர்க்கும்போது, அது வந்துட்டு ரொம்ப நமக்கு நமக்காக வந்து பிள்ளைங்க அதிகமா துவச்சுக்குங்க. பெண் பிள்ளைகளுடைய பாசங்கள பாருங்க, ஆண் பிள்ளைகள இத பாருங்க நீங்க. ஆண் பிள்ளைகள வந்து நம்ம வந்து ரொம்ப கண்டிஷனா உழைச்சு, அதாவது எந்த வித கெட்ட வழக்கம் போயிறக்கூடாது நம்ம. வெளியிலலாம் விடுறதுனால நம்ம வந்து இது பண்ணுவோம். பெண் குழந்தைய பொறுத்தவரை அப்படி இல்ல அது. அதாவது அது வந்து தாய் தந்தையர் மேல அவ்வளோ பாசத்த பொழியுங்க. அது சிறு குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையா ஆனாலும் சரி, வயசானாலும் சரி, அது எந்த விதத்துல வந்துட்டு அது வந்து நம்மள வந்து குறைபாடு இல்லாம நம்மள பார்த்துக்கிருங்க. அந்த மாரி இருக்கும்போது, நம்ம வந்து பெண் பிள்ளைகள நம்ம வெறுக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. பாருங்க வந்துட்டு,
அதாவது பெண் குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, பெண் குழந்தைகளை வெறுக்காதீர்கள். உங்கள் துன்பங்களில் கை குடிக்கின்ற இலகிய மனம் படைத்தவர்கள் அவர்கள். மிகவும் விலை மதிப்பு மிக்கவர்கள். நூல் அகமதுல வருது. 17,897வது ஹதீஸா வருது. அல் சஹீஹால 3206வது விஷயம் ஹதீஸா வருது. அப்ப இதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்துக்கிட்டு ரொம்ப பிள்ளைகள் விஷயத்துல வந்து நம்ம பெண் பிள்ளைகள் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். அதுல பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு பாருங்க. பல பெண் குழந்தைகளால் சோதிக்கப்படுபவர்களுக்கு குழந்தைகள் நரகத்திலிருந்து அவரை காக்கும் திரையாக ஆவார்கள். புகாரில 1418வது ஹதீஸா வருது. அதாவது வந்துக்கிட்டீங்க, நிறைய பிள்ளைங்க வந்து பொம்பளை பிள்ளையா போயிடும் வீடு, சில வீடுகள்ல 4 பிள்ளை 5 பிள்ளையோட ஆயிரும். அது ஒரு பிள்ளையோட ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அதாவது பிள்ளைய கேட்கறதுக்கு வந்து நம்ம தவறு இல்லை, தாராளமா நம்ம பெண் குழு ஆண் குழந்தைகளுக்குன்னு சொல்லி கேட்கலாம். நம்ம வந்துட்டு சந்ததிகளுக்காக கேட்கறது தவறு இல்லை. ஆனா அதை வந்துட்டு இதுதான் நல்ல இது, இதனாலதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறது, அது அல்லாவுடைய நாட்டத்தில் உள்ளது. அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு வந்து எந்த வித சோதனை கொடுக்க மாட்டான். அதாவது சோதிச்சால் வந்து நமக்கு வெற்றியத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால வந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, யார் இரு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயது வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமை நாளில் இப்படி வருவோம் என்று தம் விரல்களை இணைத்து காட்டினார்கள். 2 விரல் இப்படி காமிக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதாவது யார் கருத்தை வளர்க்கணுமோ அப்படி வளர்த்து அதை ஆளாக்கி அதனுடைய இது பண்ணும்போது அது வந்துட்டு நாளைக்கு மறுமையில வந்து என்னோட நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்கு பாருங்க நீங்க. அதாவது இஸ்லாத்துல வந்து எல்லா வகையிலுமே பெண்களுக்கு உரிமை இருக்குங்க, சொத்துல பங்கு இருக்குங்க. பெற்றோரும் உறவினரும் வீட்டு சென்றதில் ஆண்களுக்கு பங்குண்டு, மேலும் பெற்றோருக்கும் உறவினரும் விட்டு சென்றதில் பெண்களுக்கு பங்குண்டு. அது குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அது கடமையாக்கப்பட்ட பங்கீராகும். அல்குரான்ல வந்து 4வது அத்தியாயத்துல 7வது வசனமா வருது. அப்ப குரான்லயே தெளிவா வந்துருச்சு அவங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பிரிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்துட்டு இப்ப என்னமோ தான் பிரிச்சு கொடுக்குற மாதிரி பேசுறாங்க. அப்படி இல்லை. 1004 வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் தாலா வந்து குரான்ல தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு பெண்கள் வந்து பருவ வயது அடைஞ்சு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள காரியங்களை வந்து நம்ம திருமணம் மற்ற ஏற்பாடுகளை பண்ணி இது பண்ணும்போது அதுங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுனாக்கா, அது நம்ம விட்டுட்டு போயிட்டா கூட நமக்காக வேண்டி துவா செய்யும். அது இல்லாம அது குடும்பத்துல போயிட்டு அது பூந்த வீட்டுல அதனுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவார்கள். அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள். புகாரில வந்து 2554வது ஹதீஸா வருது. அப்ப வந்துகிட்டு அங்க போனவங்கள அவளுடைய பொறுப்பு என்னன்னு பாருங்க நீங்க. அவ வந்து அவங்களுடைய மாமனார் மாமியாரு அவங்களுடைய சொந்த பந்தம் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப அனுசரணையா இருக்கணுங்கிறது வந்துட்டு தெரியுது அல்லாஹ் தஆலா சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பெண்ணுக்கு உள்ள உரிமைகள்ல வந்துட்டு பெண்களுக்கு மறுமணம் செய்ய உரிமை கூட இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அப்பெண்கள் தமது விருப்பத்துக்குரிய கணவர்களை அவர்கள் தமக்கிடையே பொருந்தி கொண்டு நல்ல முறையில் மறு திருமணம் செய்வதை தடுக்காதீர்கள். அதாவது ஒரு திருமணம் நடந்துச்சு, நம்ம நல்லா நடத்தி வச்சுட்டோம், அங்க குடும்பத்துல வந்து பல சூழ்நிலைகளால வந்துக்கிட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. பிரியது வந்து ரொம்ப இலகுவான விஷயமாகி போச்சு. பெண்களை பொறுத்தவரை குழா கொடுத்தாலே அவங்களுக்கு வந்துட்டு அது நியாயமான காரணம் சொல்லும்போது அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, வந்துட போகுது. அடுத்தாப்புல அது திருமணத்தை வந்துட்டு அது மறுபடியும் திருமணம் பண்றதுக்கு அதுக்கு உரிமை இருக்குது. அது வந்துட்டு நம்ம பண்ணி அதுவும் வந்துட்டு நம்ம வந்து தடுக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதுதான் எந்த இஸ்லாம் வந்து தெளிவா சொல்லுது. ஆதாரத்துல அல்குரான்ல 2வது அத்தியாயத்துல 232வது வசனமா வந்தது. அப்ப ஒவ்வொரு இதுலையும் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமான சலுகையை கொடுத்து அதை வந்து கௌரவப்படுத்துது. அதனால வந்து அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பிச்சு பெண்களுக்கு வந்து மேலும் மேலும் வந்து அழகமாக பறக்கத்தை கொடுத்து அவங்க வந்து நமக்கு வறுமையில நமக்காக துவா செய்யற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.